சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். செப்பனியாவின் புஸ்தகம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே 1089வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 1089வது பக்கம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் நம்ம வாசிப்போம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் சத்தமாய் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களிகூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். 17வது வசனத்தினுடைய அந்த முதல் பாகத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில். என் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாக என் நடுவில் அவர் இருக்கிறார். அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் என்னுடைய மத்தியில் இருக்கிறார்? அவர் மகா பரிசுத்தமான தேவன். இந்த பாவிகளின் மத்தியில் அவர் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் ஒளியாய் இருக்கிறார். இருள் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், குறைவுள்ள மனிதர்கள் நம் நடுவில் அவர் இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம். அதற்கு கீழே உள்ள வசனம் நீங்கள் பாருங்க. அந்த வார்த்தையில் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஏன் ஆண்டவருடைய மத்தியில் இருக்கிறார் அப்படின்னா, நம்ம மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் தான் நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறாரா? அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு பரலோகத்தில் இருக்கிறது. 24 மணி நேரங்களும் துதியும் ஆராதனையும் எல்லா மகிமையும் பரலோகத்தில் இருக்கிறது. கொடான கொடி தூதர்கள், குற்றமற்றவர்கள், பரிசுத்த தூதர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். ஆனால் தேவன் குறைவுள்ள மனிதர்களாகிய நம்முடைய மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய அன்பின் நிமித்தம் தேவன் நம்முடைய மத்தியில் அவர் அமர்ந்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், அவர்களிடத்தில் எவ்வளவுதான் பலவீனப்பட்டாலும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் அவரிடத்தில் இல்லாமல் போனாலும், அவர் தம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவருடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்றால், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியில் ஆண்டவர் இருந்தால் எல்லாவித நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் நடக்கும். கர்த்தருடைய மத்தியில் இருந்தால் குறைவுகள் எல்லாம் மாறும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால்
அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்றால் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நெருக்கமான சூழ்நிலைமையில் மார்த்தாள் மரியாள் ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை இயேசுவை பார்த்து சொன்னாங்க, நீர் மாத்திரம் எங்களோடு இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீர் எங்களோடு கூட இருந்தீரானால். இந்த உண்மையை மார்த்தாளும் மரியாளும் அறிந்திருந்தார்கள். அவரே ஜீவாதிபதி, அவரே சர்வ வல்லவர். அவர் இருந்திருந்தால், நம்முடைய குடும்பத்தில் அவர் இருந்திருந்தால், நம்முடைய வீட்டில் அவர் இருந்திருந்தால் இந்த இழப்பு வந்திருக்காது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். கர்த்தர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்திருந்தார், ஆனால் இந்த நஷ்டம் வந்திருக்காது. நம்மில் அநேகர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், கர்த்தர் மாத்திரம் என் கூட இருந்திருந்தால் இந்த தோல்வி வந்திருக்காது. என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்திருப்பார், ஆனால் அறியாமையில் இந்த காரியத்தை நான் செய்திருக்க மாட்டேன். கர்த்தர் என் கூட இருந்திருந்தால் நான் ஏன் தோல்வி அடையணும்? எனக்கு ஏன் இந்த அவமானம் வந்திருக்கும்? நான் ஏன் தோற்று போனேன்? எனக்கு எப்படி இந்த இழப்பு வரும்? தேவனே, நீர் எங்களோடு கூட இருந்திருந்தீரானால் எங்களுக்கு இந்த இழப்பு வந்திருக்காது, இந்த பிரச்சனை வந்திருக்காது, இந்த துக்கம் வந்திருக்காது, இந்த நஷ்டம் வந்திருக்காது. இன்றைக்கு மார்த்தாள் மரியாள் சொன்னது போல நாமளும் சொல்ல முடியும், கர்த்தர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்திருந்தால். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இத்தனை காரியங்களில் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால தான் நாங்கள் நன்மை பெறுகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் செய்கிற ஒரு பெரிய ஆராதனையினால அவர் அப்படியே மயங்கி இங்கே உட்காரலை. நாம் பண்ணுற பெரிய ஜெபத்தினால அவர் இங்கே உட்காரலை. அவருடைய அன்பு நிமித்தம் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் சொல்ற அந்த மாதம் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க தேவனை எவ்விதமாய் அறிந்திருக்கிறீர்களோ அவ்விதமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் ஆண்டவர் எரேமியாவுக்கு யாராக இருக்கிறார் என்பதை எரேமியா சொல்லுவதை வாசிக்கலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யாராக இருக்கிறார் சொல்லுங்களேன். கர்த்தர் யாராக இருக்கிறார் நம்மோடு கூட? பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் யார் என்பதை அறிந்திருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள பலமும் தைரியமும் விசுவாசமும் நம்பிக்கையும் எல்லாம் வரும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிந்திருந்தாதான் நாம உலகத்துக்கு பயப்பட மாட்டோம், சத்துருக்களுக்கு நாம பயப்பட மாட்டோம். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவுக்கு வராத பிரச்சனை கிடையாது. நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எரேமியாவுக்கு இருந்ததான எதிர்ப்புகள் போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், தேள்களுக்குள் குடியிருக்கிறதை போல நீ இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். இந்த ஜனங்கள் எல்லாரும் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று அறிவேன். ஆனாலும் நான் உன்னோடு கூட யாராக இருக்கிறேன்? பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறேன். எதையும் செய்ய முடியாத பலவீனராய்
கர்த்தர் என்னோடு இல்லை. எதையும் செய்யத்தக்கதாக அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் அப்படி இருக்கிறதுனால தான் அதுக்கு கீழே ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, கவனிங்க. ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 3 வசனங்கள்ல, அந்த எரேமியா முதல் அதிகாரத்தில் நான் உன் கூட இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன் என்று ஆண்டவர் 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். எரேமியா முதல் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா, ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். காலையில் வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள போகுதா? அல்லேலூயா. நான் உன்னை அனுப்புகிற இடத்திற்கு நீ போய் நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ நீ அதை என்ன பண்ணு, சொல்லு. அந்த ஜனங்கள் உனக்கு விரோதமாக இருப்பார்கள் எனக்கு தெரியும், ஆனால் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எத்தனை நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தமான ஒரு வார்த்தை பாருங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உண்மைதானே? இந்த உலகம் நம்மை பயமுறுத்துகிற உலகமாக தானே இருக்கிறது. எந்த சூழ்நிலைமையிலும் அரசியல் ரீதியில் இந்த அரசாங்கம் நமக்கு விரோதமாக இருக்கிறது, நமக்கு ஆதரவாக இல்லை. பணம் படைத்தவர்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் போய் ஆண்டவரை பற்றி சொன்னால் நம்மளை பயமுறுத்துகிற ஆட்களாக இருக்கிறாங்க. தேவனை பற்றி இது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லா இருப்பீங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்முடைய இருதயங்கள்லாம் கஷ்டமாக இருக்கும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரைக்கும் தங்களை ஆண்டவர் உண்டாக்கின அந்த ரூபத்தில் இருந்து தங்களை மாறுபடுத்தி வேறு வேறு விதமாக வேஷங்களை போட்டு தங்களை ஒரு குரங்கு மாதிரி, பேய்கள் மாதிரி வேஷங்களை போட்டு இந்த உலகத்தில் மக்கள் போகிறதை பார்த்தால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நம்பினால், விசுவாசித்தால், உங்கள் வியாதியிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, சாசின் போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும் என்று சொல்ல நமக்கு ஆசை உண்டு. ஆனால் இந்த உலகம் நமக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் சொல்லு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தின் நிமித்தம் ரோமாபுரி சிறைச்சாலைக்கு கப்பலில் கொண்டு போகப்படுகிறார். அவரோடு கூட நூற்றுக்கணக்கான கைதிகள் கொண்டு போகப்படுகிறார்கள். பல நாட்கள் புயல், சூரியனே காணாத பல நாட்கள், கப்பல் உடைந்து ஒரு மனிதனும் தப்பி போக முடியாத நிலைமை இருந்தபோது கர்த்தர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே, நீ ராயனுக்கு முன்னால் நிற்கணும், நான் உன்னையும் காப்பேன், உன் நிமித்தம் இந்த கப்பலில் இருக்கிற எல்லாரையும் நான் பாதுகாப்பேன், ஒருவருக்கும் ஒரு சேதமும் வருவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த காலவேளையில் கர்த்தர் சொல்லுகிற இந்த மாதத்தில், நான் உன்னை காக்கும்படிக்கு, நீ போகும் இடமெல்லாம், உன் பிரயாணத்தில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு கலங்குகிறான். தன்னுடைய தகப்பன் வீட்டிலே செல்லமாய் வளர்ந்தவன். தன் தகப்பன் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஈசாக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன். யாக்கோபுடைய தாத்தாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் பெரிய சீமானாய் இருந்தார் ஆபிரகாம். அவருடைய பேரன் யாக்கோபு பெரிய செல்வந்தர் வீட்டிலே வளர்ந்தவன். குடும்ப பிரச்சனை நிமித்தமாய் தாய் சொல்லுகிறாள்,
உன் மாமன் வீட்டிற்கு நீ ஓடிப்போ. உன் அண்ணன் உன்னை பழிவாங்க நினைக்கிறான், அவனுடைய கைக்கு தப்பும்படி ஓடிப்போ. யாக்கோபுடைய வார்த்தை என்ன? கோலும் கையுமாய் போனான். அல்லேலூயா. லூஸ் என்கிறதான ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்து விட்டது. ஒரு வனாந்திரம், அங்கே ஒரு கல்லை தலைமாட்டில் வைத்து படுத்திருக்கிறான். ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், யாக்கோபே, நீ போகிற இடத்தை குறித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட வருகிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவேளை சொல்கிறார், இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, நீ உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை காப்பாற்றும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மை கல் போடாமல் நான் உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஆமென். நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவில் அன்பின் நிமித்தமாய் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். உன்னை பாதுகாக்கும்படி, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பல இடங்களிலே பலவிதமான போராட்டம் நிறைந்த ஜனங்கள் மத்தியிலே பவுல் ஊழியம் செய்தார். பரிசேய மார்க்கத்திலிருந்து ஆண்டவருக்கென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி வந்ததான பவுல் போகிற இடங்களெல்லாம் யூதர்கள் புறஜாதி மக்களை எழுப்பிவிட்டு போகிற இடங்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். போகிற இடங்களெல்லாம் கல்லெறியப்பட்டார். செத்து போனவனை போல இழுத்து வெளியே போடப்பட்டார். பல இடங்களிலே போராட்டம் நிறைந்திருந்தது. ஆனால் கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் ஊழியத்துக்கு வருகிறார். அங்கே ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறாராம், இந்த பட்டணத்தில் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவன் உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை. அதை சொன்ன பிறகு கீழே சொல்லுகிறார், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை என்னிடத்தில் சொல்வதை போல நான் அதை விசுவாசிக்கிறேன். என்கிட்ட ஆண்டவர் சொல்வதை போல நான் விசுவாசிக்கிறேன். நீ போகிற இடத்துல பிரச்சனைகள் உண்டுதான், போகிற இடங்களில் பலவிதமான கல்லறிதல் உண்டுதான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா. காரணம், நான் உன் கூட இருக்கிறேன். மாத்திரம் அல்ல, நான் உன் கூட எதற்காக இருக்கிறேன் தெரியுமா? ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த கல்லடை குறிச்சியில் ஆண்டவர் சொல்லுகிற, எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ பயப்படாமல் பேசு. இந்த அம்மாசமுத்திரம் தாலுகாவில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ பயப்படாமல் பேசு. இந்த சேரன்மாதேவி தாலுகாவில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ பயப்படாமல் பேசு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்வார், இந்த கிராமத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, நீ பயப்படாம பேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இருக்கிற தெருவில் நீ என்னை பற்றி பயப்படாமல் பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகத்தில் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை விடுவிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எப்ப தெரியுமா? அவர்கள் உனக்கு விரோதமாக
யுத்தம் பண்ணுவார்கள். அல்லேலூயாவா. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இந்த உலகம் எப்பவுமே நமக்கு ஆதரவா இருக்காது. இந்த உலகம் எப்பொழுதுமே நமக்கு எதிராக தான் இருக்கும். நீங்க நன்மை செய்தாலும் சரி, இந்த உலகம் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் அங்கதான் நீங்க கவனிக்கணும், யுத்தம் வராதுன்னு பைபிள் சொல்லல, பாடுகள் வராதுன்னு சொல்லல, பிரச்சனை வராதுன்னு சொல்லல. ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயாவா. உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். யோசுவாவின் புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னா 31 ராஜாக்களை யோசுவா ஜெயித்தான். எத்தனை? 31 ராஜாக்களை ஜெயித்தான். ஆனால் அவன் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் மோசேயின் மூலமா யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யோசுவாவே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆனா யுத்தம், அவனுடைய வாழ்நாளெல்லாம் யுத்தம் இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இது! இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன்னா இது நாம இருக்கிற பூமி பரலோகம் அல்ல. இந்த உலகத்தில் என்ன இருக்கும்? யுத்தங்கள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீங்க கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டா யுத்தங்கள் தானா வரும். நல்ல உடையை உடுத்தி கொண்டு வந்தால் வார்த்தையின் யுத்தங்கள் தானாய் வரும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்த்தப்பட்டால் யுத்தங்கள் தானாய் வரும். நல்ல வாகனங்களை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன் தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆகையினால அவர்கள் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க? மேற்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர்களை கண்டு நீ பயப்படாத, கோலியாத்தை கண்டு பயப்படாத. பார்க்கிறதுக்கு ராட்சசங்களைப் போல, மலையைப் போல வரலாம், ஆனால் அவர்கள் உன்னை என்ன செய்ய மாட்டார்கள்? மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செப்பனியாவில் இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசித்து விட்டு நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆராதனையில் பாஸ்டர் சொன்ன அதே வார்த்தை, ஆவியானவர் இவ்வளவு சரியாய் நம்மை நடத்துகிறார் என்பதற்கு ஆதாரமே ஒரு மனதின் ஆவியானவர். செப்பனியாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பாய். யாராக இருக்கிறார் சொல்லுங்க? உன் நடுவில் யாராக இருக்கிறார்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் சில நேரங்களில் தன்னை யாராக சொல்லுகிறாரோ அதற்கு மிக முக்கியமான அர்த்தம் உண்டு. ஆமென். கர்த்தர் நம்முடைய நடுவில் மேய்ப்பராக இருந்தால் தாழ்ச்சி அடையவே மாட்டோம். அவர் மருத்துவராக இருந்தால் நோய்வாய்ப்படவே மாட்டோம். அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருந்தால் தரித்திரம் அடைய மாட்டோம். ஞானியாய் நம்முடைய மத்தியில் இருந்தால் பேதைகளாய் மாறவே மாட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ராஜாவாய் உன் நடுவில் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை ஆளுகை செய்வேன், உன் குடும்பத்தை நான் நடத்துவேன், உன்னை நான் எதிர்காலத்துக்கு நேராய் வெற்றியாய் நடத்தி கொண்டு போவேன், உன் யுத்தங்களை நான் செய்வேன், நான் ராஜாவாக உனக்கு முன்னால் நடப்பேன். அல்லேலூயா. நான் ராஜாவாக உன் நடுவில் நான் இருக்கிறேன்.
ஆகையினால ஆண்டவர் சொல்றார், இனி தீங்கை சொல்லுங்க, இனி தீங்கை. நான் உன் நடுவில் யாராக இருக்கிறேன்? ராஜாவாக இருக்கிறேன். ஆகையினால நீ இனி தீங்கை காண மாட்டாய். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில கண்ட தீங்கு இனி வராது மகனே மகளே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ அனுபவித்த தீங்குகள் இனி வராது. நீ இதுவரைக்கும் பட்ட பாடுகள் இனி வராது. இதுவரைக்கும் நீ வடித்த கண்ணீர்கள் இனி வராது. காரணம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் ராஜாவாக இருக்கிறேன். ஆகையினால இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் வாழ்க்கையில நீ பட்ட பாடுகளெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நீ வடித்த கண்ணீர்களெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. ராஜாவாக நான் உன் நடுவில் இருக்கிறேன். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். எல்லாரும் கரம் உயர்த்தி இந்த மாதம் தேவன் நமக்கு தந்த நல் வார்த்தைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தை ஒன்றுதான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒருபோதும் வார்த்தையை மாறுவதில்லை. நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போவதில்லை. எங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் ராஜாவா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகா பெரியவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மருத்துவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதி உள்ள நியாயாதிபதியாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பயங்கர பராக்கிரமசாலியாய் எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்கும்படிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை காக்கும்படிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தப்புவிப்பதற்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு நிமித்தமா எங்கள் மத்தியிலே நீர் அமர்ந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த 10வது மாதத்தில் என் தேவனே, உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யும். கர்த்தாவே, உம்முடைய சம்பூரணத்தை நடத்தும் ஆண்டவரே. கொடுத்த படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் அவைகளை ஆசீர்வதியும். 100 பிள்ளைகளுக்கு திரும்ப கூடும். குறைவுகளுக்கு எல்லாம் விலக்கி வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி செய்ய கர்த்தருடைய பந்திக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.